இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் சில விஷயங்கள் ஈஸியாகவே இருக்கும், அது நமக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் உங்கள் காண்டாக்டில் எந்த காண்டாக்டை வந்து நீங்கள் வந்து மெயினாக முன்னாடி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்பிளேல வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காண்டாக்டை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஷார்ட்கட்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ஆட்னு கேட்கும். இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிடும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த காண்டாக்ட் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எதுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சில அட்ரஸ் எல்லாம் வந்து நீங்கள் மெயினாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படியே அந்த மாதிரி அட்ரஸை மெயினாக வச்சுக்கணும்னு நீங்கள் ஏதோ முக்கியமான பேன் கார்டோ ஆதார் கார்டோ ஏதோ ஒன்று முக்கியமானதை வந்து நீங்கள் வந்து மெயின்லேயே நீங்கள் நினச்சோன்னே சர்ச் பண்ணாமல் எடுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறத வந்து எப்படி சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த மெசேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டார் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த மெசேஜ். இப்போ நான் காமிக்கிறேன். இப்போது இந்த மெசேஜை பார்க்கணுன்னா நீங்கள் சைடில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டார் மெசேஜ், நம்ம ஸ்டார் தானே கொடுத்தோம், ஸ்டார்டு மெசேஜ்னு கொடுத்தீங்கன்னா இப்போது நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில் ஸ்டார் மெசேஜ்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் பேரை நீங்கள் முன்னாடி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாட்ஸ்அப்பில் அவங்க பேரை நீங்கள் முன்னாடி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பேரை நீங்கள் ஃபஸ்ட்டில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து முன்னாடி உங்களுக்கு இருக்கும் வாட்ஸ்அப்பில். இப்போது நான் கிளிக் பண்ணது முன்னாடி வந்து நிற்கிது பாருங்கள். நான் எந்த இதை பின் பண்ணனோ அது முன்னாடி வந்து நிற்கிதா? இப்போ வந்து இதை வந்து நீங்கள் திருப்பி இதை வந்து நீங்கள் வந்து பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அதுலேயே லாங் ப்ரெஸ் பண்ணி திருப்பி அந்த பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ரியாக்டர் சிம்பிள் கொடுப்பீங்க. அது 6 தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து நீங்களே வந்து ஒரு சிம்பிள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சிம்பிளை கிளிக் பண்ணி அமைச்சிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் ஐக்கான் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்கல்ல, ஸ்டிக்கர் அனுப்புவீங்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட உங்களோட படத்தையோ இல்லை நீங்கள் ஏதோ விஷ் பண்ணியோ இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ படத்தையோ எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி அமைச்சிக்கலாம். அதுக்கு இந்த ஸ்டிக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஸ்டிக்கருங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த படம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிக்சராக வேணால் இருக்கலாம். நான் வந்து இப்போ இந்த பிக்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிக்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இமேஜாக ஸ்டிக்கராக கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். இப்போது இதில் வந்து நீங்கள் விஷ் பண்ணிக்கணும் எதுவும் பண்ணிக்கணுன்னா கூட நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஆட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து அமுச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அமுச்சிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அமுச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை சென்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு வேணுமோ சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் யாரோட மொபைல்லேருந்து வர சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேலரியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காண்டாக்டில் உள்ளதை நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கேலரியில் வராமல் அந்த காண்டாக்ட் ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும். அதை வந்து இதில் வந்து லாஸ்ட்டில் இருக்க நோ ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து கேலரியில் தெரியாது. ஆனால் மீடியா விசிபிலிட்டியில் நீங்கள் வந்து மீடியா விசிபிலிட்டியில் ஆஃப் பண்ண பிக்சர்ஸ் கேலரியில் தெரியாதனால நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா லிங்க்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும்ல, அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அது எந்தெந்த ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.